அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாத காலமே இருக்கிற சூழ்நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கு முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜயா இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், பலரும் பாத்தீங்கன்னா மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது மனு தாக்கல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனு தாக்கல்ல யாருக்கு எவ்வளவு சொத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. இதுல கூட விஜய் அவங்களோட சொத்து வரத்தை கூட வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 640 கோடிக்கு மேல விஜயோட சொத்து வரம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய இப்படி ஒரு நல்ல மனுஷனா தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்துட்டு தன்னால ஒரு சொந்த கார் கூட தன் பேர்ல இல்லாம ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஒரு ஏழ்மையா வாழ்ந்திருக்காரு அப்படின்ற சொல்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களோட சொத்து வரத்தை பார்க்கும் போதுதான் நமக்குலாம் ஆச்சரியம். ஸ்டாலின் அவரோட சொத்து வரத்துல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தனக்கிட்ட சொந்தமான ஒரு கார் கூட கிடையாது. அது மட்டும் இல்லாம என்கிட்ட அசைன் சொத்துக்களாக ஒரு 4 கோடி ரூபாயும் அசைன் சொத்தா ஒரு 3.5 கோடி ரூபாய் இருக்கு. என்னுடைய மனைவி கொஞ்சம் நகை வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு சொந்தமா ஒரு காரு கூட கிடையாதுங்கிற மாதிரி. எப்படி காமராஜ் அவர்கள் இறந்து கொடுத்த பொழுது தன்னுடைய பாக்கின வெறும் 150 இருந்துச்சோ, கக்கன் அவர்கள் இறந்து கொடுத்த பொழுது முக்கியமான துறையில இருந்துகிட்டு, அதாவது விவசாயத்துறை, ஹெல்த் மினிஸ்டர் எல்லாம் இருந்து போட்டு கடைசி நேரத்துல அரசு மருத்துவமனையில போய் எப்படி சிகிச்சை எடுத்துக்கொண்டாரோ, அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்துவிட்டு கடைசி காலகட்டத்துல தொழிலா விட்டுட்டு போகும்போது தன்னுடைய கையில வெறும் புத்தகம் எடுத்து சென்றாரோ, அதே மாதிரி நானும் ஒரு ஏழ்மையான சிஎம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரியப்படுத்துறாரா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ தான் பார்க்கணும். அதனால சொந்த கார் கூட வாங்க முடியாத ஏழை கிட்ட வேற என்னெல்லாம் சொத்து இருக்குன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த பரம்பரை ஏழையான ஸ்டாலின் அவர்கள் தனக்கென எந்த ஒரு சொத்துமே சேர்க்காம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சிஎம் இருந்து போட்டு தன்னோட சொந்த கார் கூட இல்லடா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஆச்சரியம் அளிக்கும். கார் மட்டும் தான் இல்ல, அவர்கிட்ட என்னென்ன நிறுவனங்கள் இருக்குல்லாம் நான் சொல்றேன், நல்லா கேட்கறீங்க. அவர்கிட்ட கலைஞர் டிவின்னு ஒரு டிவி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெட் ஜெயின் மூவிஸ், அதாவது இப்போ தமிழகத்துல வெளியிடக்கூடிய முக்கியமான படங்களோட ஓனர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட குடும்பம் தான். பலாயிரம் கோடி பாத்தீங்கன்னா அதுக்கு சொத்து மதிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம முரசொலியோட நேரடி ஓனர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாலின் அவர்களோட குடும்பம் தான். இதற்கு நெட்வொர்க் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 to 20,000 கோடிகள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவர்கிட்ட ஒரு கார் கூட சொந்தமா வாங்க முடியலையே அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவருடைய உறவினர் தான். சன் பிக்சரும் கலைஞர்டையும் வேற வேற கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். இவங்ககிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்றீங்க. பரம்பரை ஏழையா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொந்தமாக ஒரு காதை கூட வாங்க முடியும்னு சொல்றவர்கிட்ட என்னதான் இருக்குன்னு பாருங்க. சன் டிவி இருக்கு, சன் பிக்சர் இருக்கு, சன் டைரக்ட் டிஷ் இருக்கு தெரியுமா, அது இருக்கு. சன் நெக்ஸ்ட் சொல்லி ஓடிடி வலைதளம் இருக்கு. ரெட் எஃப்எம் தினகரன்ற ஒரு செய்தித்தாள் இருக்கு. சன்ரைஸ் ஹைதராபாத் சொல்லி ஐபிஎல் டீம் இருக்கு. இதோட நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 19,000 கோடியில இருந்து 25,000 கோடிக்கு சொந்தமான குடும்பம் தான் இந்த திமுக குடும்பம். இந்த திமுக குடும்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு மக்கள் எப்படி முட்டாளாக்குறான்னு பாருங்க. இவ்வளவு நிறுவனங்களை வச்சுக்கிட்டு ஒரு கலைஞர் வருமானம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரெட்டின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு. இப்ப தமிழகத்துல வரக்கூடிய படங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களை தாண்டி வர முடியாது, இவங்களை எதிர்க்கவே முடியாது. இவங்க அடுத்த எந்தெந்த தேட்டர் எந்தெந்த படத்தை ஒதுக்கணும் இவங்க நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஒதுக்குவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்க என்ன அரசியல் திமுக பண்ணாலும் அந்த ரெட்சின் போன்ற நிறுவனங்கள் ஒரு ஆதிக்கத்தையே திரையுலகத்துல திருந்துட்டீங்க. அந்த நிறுவனம் அப்படி வச்சு போட்டு நான் பரம்பரை ஏழை, எனக்கு சொந்தமே என்னால கார் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லும் போது மக்களை எவ்வளவுக்கு முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. நீங்க நான்லாம் பார்க்கணும். என்ன அந்த விஷயத்தை எதுக்கு நான் சொல்ல வரேன்னு பாத்தீங்க போனா, இவங்களுடைய உண்மையான படம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய மந்திரியால இருக்கக்கூடிய பலரும் பாத்தீங்கன்னா 4 மதுரையில பாத்தீங்க அப்படின்னா 320 கோடி செலவு பண்ணி 36 ஏக்கர்ல 4,200 ஆடை வெட்டி 15,000 பந்திகளை போட்டு அவருடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒருவர் திருமணம் செய்தார் மிகப்பெரிய அளவுல. அவர்கிட்ட இருக்க சொத்து மதிப்பு கூட இவர்கிட்ட இல்லையா, வெறும் 7,000 கோடி. மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க. வெறும் 7 கோடி தான் எனக்கு இருக்கு, அதுவும் இந்த சொந்தமா கார் கூட எனக்கு சொல்லி முட்டாளாக்குறாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஐட்டம் அண்ணன் சீமான் அவர்களிடத்துல ஏழையின் தாய்மகன் அவர் பாத்தீங்கன்னா ஏழை தாய்மகன் அவர் பாத்தீங்கன்னா நான் திருநெல்வேலி வாங்க கட்சியை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு அவருடைய வருமானம் சொல்றேன் கேட்டு பார்த்தேன். அவர் என்ன வருமானம் சொல்றாருன்னா, நல்லா கேளுங்க, 2021 தேர்தல்ல திருவெற்றியூர்ல சீமானவர் போட்டிடுறாரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்பவே சீமான் அவர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எதற்கு இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா, நான் சம்பாதிக்கல, என்னுடைய மாமனர் பாத்தீங்கன்னா எனக்கு வரதட்சணையா கொடுத்தாருன்னு சொல்லி இவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொல்றேன்.
2021 திருவொற்றியூர்ல சீமானோட மொத்த சொத்து மதிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.25 கோடி, அதாவது 1.5 கோடி. துணைவியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 லட்சம் அவங்கள்ட்ட இருக்கு. குடும்ப மொத்த சொத்து 1.5 கோடி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ 2026 காரைக்குடியில போட்டு விடும்போது அவருக்கு பாருங்க எவ்வளவு உயர்ந்திருக்கு மட்டும் பாருங்க. இவருடைய மனைவி பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.16 கோடி வந்து உயர்ந்திருக்கு. அது மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவரோட நெட்வொர்த் இன்னும் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து எகிரி இருக்கு. இவர் என்ன வருமானம் பண்றாரு? இப்ப திமுக வந்து ரெஜிஸ்டர் வச்சுதான் கலந்துட்டு இவர் என்ன வருமானம் பண்றாரு? எல்லாம் சிந்திச்சு பார்த்துட்டீங்களா? இவர் வருமானம் என்ன பண்ணா திறன்நிதி. இந்த திறன்நிதி மூலியமாவே அண்ணன் வந்து பாத்தீங்க போனா இந்த அளவுக்கு பணம் சேர்த்துட்டான்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியம் இருக்குது. ஏன்னா தாய்மது அதனாலதான் சொல்றேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இனோவா கார் ரெண்டு வச்சிருக்காங்க. ஏன்னா கலைஞருடைய மகனா இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக திமுக ஆட்சியில இருந்துமே தன்னால ஒரு கார் கூட வாங்க முடியாத சூழ்நிலை திறன்நிதி வாங்கி ஆட்சி செய்த சீமானவர்கள் 3 கார் வச்சிருக்காரமா.